ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோயம்புத்தூர் சைடு வந்து எந்த காலேஜஸ் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதிலே வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் எந்தெந்த மாணவர்கள் எவ்வளோ வந்து விருப்பங்கள் தெரிவிச்சிருக்காங்க, ஸோ லாஸ்ட் இயரில் வந்து யார் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 195 196 எபோவ் வந்து எந்தெந்த காலேஜஸில் எடுத்திருக்காங்க, ஒரு 150 to 170 ரேஞ்சில் எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து நிறையா ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்கு. பட் இது 4 வருஷத்துக்கு அப்புறம் அதோட கேரியர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கீப் ஆன் அப்டேட்டிங் அப்படிங்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து பியூர்லி வந்து ஒரு கோர் பிரான்ச்சஸுக்கு எந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, எப்படி ஆட்டோமேஷன் கொண்டு வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நிறையா ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ மெயினாக வந்து இங்கே சூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா மெஷின் லேர்னிங் தனியாக படிப்பீங்க, டேட்டா சயின்ஸ் வந்து தனியாக படிப்பீங்க. ஸோ டேட்டாவை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு படிக்கிறீங்க. மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறப்போ நம்ம எந்த மாதிரிலாம் வந்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஐடி பொறுத்த வரைக்கும், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து அட்டானமஸ் காலேஜ், இது வந்து ஒரு எய்டட் காலேஜ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 197 ரேஞ்ச் இருந்ததுனா தான் வந்து நமக்கு வந்து ஓசி கிடைக்கும். இதுலேருந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 1 மார்க் 2 மார்க் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். பட் வந்து மினிமம் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 197. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 195, அதுக்கு முன்னாடி வந்து 195, அடுத்து 196. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 197 அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போது இந்த டைம் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறனால ஒரு 196 எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்ணாயூசி ரீஜனல் கேம்பஸும் வந்து ஓரளவுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறனால போயிருக்கு. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ணாயூசி ரீஜனல் கேம்பஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு சூப்பராகலாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இதே வந்து பார்த்திங்கன்னா ரத்னம் காலேஜெலாம் வந்து ஒரு நார்மலான மீடியம் இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கொடுப்பாங்க, பட் வந்து என்ன ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் வரும். ஒரு சில பேருக்கு ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து ஒரு 3.5 LPA இல்லை 4 LPA அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லா காலேஜஸ்லுமே இது மெயினாக இப்போ வந்து 3.5 LPAங்கிறது காமன் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதாவது வருஷம் 3 லட்ச ரூபா, மாதம் வந்து ஒரு 25,000 30,000 வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து எந்த காலேஜ் போனீங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. பட் வந்து நீங்கள் ஒரு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் போகணும், ஒரு 6 LPA ஒரு 10 LPA போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹை கட் ஆஃப் வாங்கியிருக்கணும். ஸோ அதை வந்து நிறைவாக பார்த்துக்குங்க. அடுத்த காலேஜ் வந்து நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா தானிஷ் அகமது வந்து ஒரு 150 கட் ஆஃபுக்கு மேலே எடுத்தவங்கலாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களாம் வந்து இங்கே வந்து நீங்கள் எடுக்கலாம். அடுத்து வந்து பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஒரு 120 100 அந்த ரேஞ்ச் எடுத்தவங்க வந்து போகலாம். பட் இங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக நம்ம சொல்லிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒரு 150 160 எடுத்தவங்களுக்கு ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு விஎஸ்பி இருக்குது, அங்கே வந்து கட் ஆஃப் அதிகமாக வாங்கணும். ஸோ இங்கே வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் போதுமானது. பிளேஸ்மெண்ட் 100% சொல்கிறாங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. பட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளை ரிசர்ச். ஸோ நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் தான் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கிடையாது. அங்கே வந்து 2 கோர்ஸ் இருக்குது. 2 கோர்ஸுமே வந்து ஒன்று செல்ஃப் சப்போர்ட், ஒன்று எய்டட் கோர்ஸ். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் சம்மந்தமாக தான் இருக்கும். ஏஐடிஎஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 198 197 இந்த டைம் வந்து ஒரு 198 எடுத்திங்கன்னா தான் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒரு 170 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் மகாலிங்கம் வந்து ஒரு 180 ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு இந்த மகாலிங்கம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதுலேயே வந்து 2 இருக்குது. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்ன இருக்குது, கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதில் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ஒரு 190 187 அந்த ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குமரகுரு. ஸோ குமரகுரு பொறுத்த வரைக்கும் 195, இந்த டைமும் வந்து ஒரு 195 எடுத்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா ஒரு 193 194 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ குமரகுரு பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஒரு 185 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமகிருஷ்ணாவும் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எஸ்ஆர்ஐடி இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175க்கு மேலே இருந்தீங்கன்னா எஸ்ஆர்ஐடி பார்க்கலாம். இல்லை வந்து ஸ்ரீராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 185க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்என்டி பைபாஸில் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அந்த ரேஞ்சுக்கு இருக்கவங்க ஓகே, நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே வந்து ஒரு நார்மல் காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 170 160 அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ எல்லா பக்கமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஒரு 3 LPA அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டாந்து தருவாங்க. பட் ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸோ இல்லை வந்து நம்ம நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸோ இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. கர்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 180 அந்த ரேஞ்சுக்கு நம்ம 185 ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் NGB இருக்குது, ஸ்ரீ ஈஸ்வர் இருக்குது, KPR இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு 185 அந்த ரேஞ்சுக்கு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கெல்லாம் வந்து போகலாம். ஸோ ஸ்ரீ ஈஸ்வர் பொறுத்த வரைக்கும் 190 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் ஃபில்லாக இருக்குது. நீங்கள் ஒரு 185 எடுத்திங்கனாவே இந்த டைம் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையாவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி. இது வந்து ஒரு 180 அந்த ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா KPR இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்லையும் சரி, நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், ஸோ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுக்கலாம். ஸோ மற்ற காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இல்லாத காலேஜஸ், அதாவது நான் இப்போ சொல்லாத காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் பாருங்கள். என்னென்ன கம்பெனிஸ் கூப்பிட்டு வராங்க, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன லேப் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் சூப்பராக இருக்கா, இல்லை வந்து ஃபேக்கல்ட்டிஸ் எவ்வளோ தூரம் இருக்காங்க, அவங்க இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ எந்த காலேஜுமே வந்து ஒர்ஸ்டான காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எல்லா காலேஜஸ்லையுமே வந்து ஓரளவுக்கு வந்து யூனிக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து நிறையா அட்மிஷன்ஸ் இருக்காது. அதனால் வந்து அவங்களால வந்து ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து மேண்டேட்ரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அதிலலாம் வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எங்கே போனீங்க அப்படின்னாலும் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஜாப்பில் வந்து போக முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.